கர்த்தர் நம்மளை காண்கிற தேவனா? ஆமா இல்ல, கர்த்தர் நம்மளை காண்கிற தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீவன் உள்ள தேவன். அவருடைய கண்களுக்கு மறைவா ஒன்று இல்லை. நான் என்ன நிலையில இருந்தாலும், நான் உயர்ந்த நிலையில இருந்தாலும், நான் தாழ்ந்த நிலையில இருந்தாலும், சிறுமைப்பட்டு காணப்பட்டாலும், நெருக்கப்பட்டு இருந்தாலும், என்ன நேரத்திலும் கர்த்தர் என்ன பண்றாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. இந்த காரியம் நடக்கிறதான காரியத்தை அவர் அறியாம இல்ல. எங்களுடைய கண்களினுடைய கண்ணீரை, இருதயத்தினுடைய ஏக்கத்தை, பெருமூச்சை கேட்காததான தேவன் அல்ல, காண்கிறவர். அப்ப ஜீவன் உள்ள தேவன் என்று சொல்லி நம்புகிறதான ஒரு காரியம். அப்படி பாத்தீங்கன்னா, என்னை காண்கிற தேவன் என்ற உணர்வோடு நடந்து கொள்ளுகிறார்களா? பாருங்க 29வது அதிகாரத்துல 15வது வசனம். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகள். அவரே யாரு? அவரே ஆலோசனை கொடுக்கிறவர். ஆலோசனை கர்த்தர் அல்லவா? தங்களுடைய ஆலோசனை கர்த்தருக்கு மறைக்கும் படிக்க அப்படின்னா அர்த்தம், பயங்கரமா பிளான் எல்லாம் பண்றான், திங்க் பண்றான், உள்ள திட்டம் எல்லாம் என்ன பண்றான், போடுறான். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்காத மாதிரி பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா நடந்துக்கிறான். புரியுதா உங்களுக்கு? தன்னுடைய ஆலோசனை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து தம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? ஜனங்களை பார்த்து, சபையை பார்த்து ஆண்டவர் தம் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் பேசுறார். தேவனுடைய ஜனத்திலே யாராவது நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்று சொல்லி கேள்வியை கேட்பாங்களா? ஒரு இஸ்ரவேலை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கிறிஸ்தவன் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய வாயிலிருந்து இந்த கேள்வி, நம்மை காண்கிறவர் யார், என்னை அறிகிறவர் யார் அப்படின்னு கேட்க மாட்டோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லையா, அப்படி கேட்க மாட்டோம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் தன்னை காணாதது போல நடந்து கொள்ளும் பொழுது அவன் என்ன சொல்றான் அல்லது என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, தேவன் இல்லை, என்னை காண்கிறவர் யார், என்னுடைய இருதயத்தை பார்க்கிறவர் யார் என்பதை போல அவன் நடந்து கொள்ளுகிறான். அதுதான் அவனுடைய அர்த்தம். புரியுதா? புரியலையா? நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. தேவனை தெரியும், தங்களுடைய தெய்வம் என்று தெரியும், ஆனால் தங்களுடைய தெய்வம் தன்னை பார்க்கிறார் என்பதை அறியாதவனை போல அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழும் போது அவனை குறித்து சொல்லப்படுகிறதான காரியம். அவன் நினைக்கிறான் தன்னை மறைத்து கொண்டிருப்பதாக, தன்னுடைய ஆலோசனைகளை அவன் ஒழித்து கொண்டு இருக்கிறதாக அவன் நினைக்கிறான். அந்த காலத்தில் தன்னுடைய கிரியைகள் நடப்பிக்கிறதாக அவன் நினைக்கிறான். ஆனா எல்லாம் வெட்ட வெளிச்சமா தேவனுக்கு முன்பாக நடக்குது அப்படின்னு தெரியலையே. அப்ப கிறிஸ்தவமே இப்படிதான் இருக்குதா, அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நாம, அல்லது ரொம்ப ஸ்பெசிபிக்கான ரெம்னன்ட்ல ஒருவராய் காணப்படுகிற, அதாவது மிஞ்சி இருக்கிற எஞ்சி இருக்கிற அந்த கூட்டத்துல ஒருவராய் காணப்படுகிற நாமும் அப்படிதான் இருக்குமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.